அவராலே இந்த நாள் இந்த நிகழ்ச்சி வழியாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக இன்றைக்கு நாம் போகலாம். பாருங்க, எபேசியர் 1ஆம் அதிகாரம் அதிலே 14ஆம் வசனம், அவருடைய சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். இறைவனுக்கு உரியவர்களாகிய நாம் மீட்கப்பட்டு நமக்குரிய உரிமை சொத்தை அடையும் வரை, பாருங்க, அவருடைய உரிமை சொத்தை அடையும் வரை, அதை பெற்று கொள்கிற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரே நாம் அதை அடைவதற்குரிய உத்தரவாதமாயிருக்கிறார். கேரண்டி. நம்முடைய ஆவியானவர் நமக்கு கேரண்டி கொடுக்கிறார். பாருங்க, இந்த பூமியில இருக்கிற உத்தரவாதம் இன்னைக்கெல்லாம் எத்தனை பேர் யூடியூப் வழியா ஏமாத்துறாங்க, சில அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறாங்க, சில விளம்பரத்தின் படி அந்த பொருட்களை கொடுக்கறாங்க. அந்த பொருளை பார்த்தா, அந்த அந்த பிக்சர்ல பார்த்தா ஏதோ ஒன்று இருக்கும். ஆனா வரும்போது அந்த பொருளுக்கும் அவங்க காட்டின அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. அந்த விளம்பரத்துக்கும் இந்த பொருளுக்கும் சம்பந்தமே இருக்காது. காரணம், நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஐயோ, இந்த பணம் வேஸ்ட் ஆயிடுச்சே, வீணா போச்சே, ஏமாத்திட்டாங்களே, அப்படியெல்லாம் சொல்லலாம். இந்த உலகத்துல இருக்கிற மனுஷன் மாறுவான். வேதம் சொல்லுகிறது, பொய் சொல்ல நம்முடைய தேவன் மனுஷன் அல்ல. அவர் மனம் மாறுகிற மனு புத்திரனும் அல்ல, மாந்தனும் அல்ல. அதனால அவர் தேவன். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, மனம் மாறுகிற தேவன் அல்ல. இங்க வேதம் சொல்லுகிறது, அவருடைய சொத்து உரிமை அடையும் வரை, அதை நீங்க பெற்றுக்கொள்கிற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட போறதில்லை. நீங்க பெற்றுக்கொள்ளணும். இப்ப தேவனுடைய அந்த அந்த வாஞ்சை என்ன பாருங்க. அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அந்த ஒரு ஆசை, அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அவருடைய தீர்மானம், திட்டம் என்ன பாருங்க. நீங்களும் நானும் அந்த சொத்துரிமையை அடைய வேண்டும். இந்த உலகத்துல நமக்கு வர பொருட்களை இன்னொருத்தரை ஏமாத்திடலாம், அவர்கள் ஏமாத்தி நம்மை மோசம் போக்கலாம். ஆனால் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அவருடைய சொத்து உரிமை பாருங்க, அதை நீங்க பெற்றுக்கொள்கிற வரைக்கும் ஆவியானவர் நமக்கு என்னவா இருக்கிறார்? அவரை அடைவதற்குரிய உத்தரவாதமா இருக்கிறார். கேரண்டி. அவர் உத்தரவாதமா இருக்கிறார். இறைவனுடைய மகிமைக்கு புகழ்ச்சி உண்டாகவே இப்படி செய்தார். இப்ப பாருங்க, அவரு மகிமை, பிதாவுக்கு என்ன மகிமை? நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அவருடைய பிள்ளையாகும்படி நமக்கு அதிகாரத்தை கொடுத்தார். பிள்ளை ஆக்கிட்டார். பிள்ளையாய் என்னை தத்தி எடுத்துக்கினார். அது மாத்திரம் இல்ல, அவருக்குரிய சொத்துரிமை. ஏன் நம்ம பிள்ளையாகணும் அப்படின்னா, என்னுடைய பொருள் எல்லாம், எனக்கு உரியதெல்லாம் உன்னுடையதாய் மாறணும். வேதம் சொல்லுகிறது, நாம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, அவருடைய தரித்திரத்தினால் நாம் ஐஸ்வர்யவான்களாக மாறும்படி, அவருடைய தரித்திரத்தினால் நம்மை ஐஸ்வர்யவான்களாக அவர் மாத்தி வச்சிருக்கிறார். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் தரித்திரராய் இருந்தார்? ஏன் தரித்திரராய் ஆக்கப்பட்டார்? தேவகுமாரன், வானம் பூமி எல்லா சொத்துக்கும் உரியவர். ஏன் அவர் தரித்திரராய் மாறினார்? வேதம் சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அவர் ஏன் தரித்திரரானார்? உனக்காக, எனக்காக. ஏன் ஆனார் என்றால், அவர் உன்னையும் என்னையும் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாற்றும்படி. அவர் எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவர். நீங்களும் நானும் அவருடைய சொத்துக்கு சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். அதுக்கு ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார். அவர் அச்சடையாளமா இருக்கிறார், கேரண்டியா இருக்கிறார். அவர் அதை அடையும்படி உத்தரவாதம் பண்ணுகிறார். அவர் உத்தரவாதம் எடுத்துட்டார், நான் இந்த பிள்ளையை இந்த சொத்து உரிமையிலே நான் நடத்த வேண்டும் என்று. இந்த ஆவியானவர் நமக்குள்ள ஏன் இருக்கிறார் என்றால், கிறிஸ்துவுக்குரிய சகல ஆசீர்வாதத்துக்குள்ளேயும் உங்களையும் என்னையும் அவர் வழி நடத்த, அதை அறிந்து கொள்ள, பிதாவுக்குரிய எல்லா சொத்து உரிமைகளையும் நமக்குரியதாய் அவர் மாற்றும்படியாய் ஆவியானவர் உத்தரவாதமாய் இருக்கிறார். தேவ பிள்ளையே,
எவ்வளவு பெரிய பாக்கியமான வாழ்க்கை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரியதான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். இதை அறியும்படி தேவன் தாம் நம்முடைய மனக்கண்களை பிரகாசிப்பிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.